குர்ஆன் கூறும் சமத்துவம். சமத்துவம் என்ன? எல்லாரும் ஆதமுடைய மக்கள். இதில் முஸ்லீம் ஒவ்வொருத்தனும் ஒரு உடம்பு மாதிரி. இது வந்து இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கி வந்து இஸ்லாமிய நாடுகள் இதை சொல்லுதா? ஒரு உடம்பு அங்கே செருப்படி வாங்கிட்டு இருக்குது காசால. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவங்களோட வியாபார தொடர்பு வச்சுருக்கீங்க. நல்லா சொன்னால அவங்களோட தொடர்பு வச்சுக்காதீங்கன்ட்டு. இவங்க பெட்ரோல் கொடுக்கலைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் சப்ளை போகுது, வெப்பன் சப்ளை இவங்க கொடுக்குறாங்க. ஈரான் அடிக்குது இஸ்ரேல் மேலே, அதை நடுவில் இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. யார்? ஜோர்டான் மன்னர். இவர் யார்? ரசூலுல்லாவுடைய வாரிசு, ரசூலுல்லாவுடைய ரத்த வாரிசு இவங்க. ரசூலுல்லாஹ் செருப்பு கழட்டி அடிப்பாங்க மறுமை நாளில் இவனெல்லாம். குர்ஆன் என்ன சொல்லுது? அரசியல் கோட்பாடில் ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்? யார் வேணாலும் ஆட்சியாளராக ஆகலாம். அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? அல்லாஹ்வுடைய இறையச்சம் யாருக்கு அதிகமாக இருக்குது, யாருக்கு அல்லாஹ்வுடைய தீனுடைய நாலேஜ் இருக்குது, இந்த பேசிஸில் தான் நீங்கள் ஆட்சியாளரை தேர்வு பண்ணுறீங்களா? இதுதான் உங்கள் கிரைட்டேரியாவா? இங்கே கூட வந்து 1008 கேண்டிடேட் இருக்காங்க. அங்கே ஒரே கேண்டிடேட் தான் அந்த மன்னர். புரியுதா? அவர் தேர்வு பண்ணுறதும் பண்ணாததும் மக்கள் கையிலேயே கிடையாது. ஆக கேடுகட்ட சிஸ்டம். அவருடைய கடமை நிறைவேற்றிட்டீங்களா? நிறைவேற்றி. இவங்களுக்கெல்லாம் காசு யார் கொடுக்குறா? அந்த போர்டுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறா? அமெரிக்கா கொடுக்குது. அமெரிக்கா அப்போ தான் சொல்லிச்சு. மோடி உட்கார வச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு மறுத்தாங்க. அது என்ன, நம்ம சில பேர் இருக்குங்கிறான் இல்லைங்கிறான். இங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும்னு அவனுக்கு என்ன வந்துச்சு? அதான் அவனே சொல்கிறான் மீடியாவில். ட்ரம்ப் அதே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இந்தியாவில் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாகணும்னு எனக்கு என்னங்க வந்துச்சு? பைடன்லாம் அப்படி போட்டுட்டு இருந்தார். அந்த ஃபண்டை கட் பண்ணுறாங்க. நான் இந்தியாவில் ஓட்டு உளுந்தா என்ன உள்வாட்டி இதா? அப்போ இங்கே வந்து ஜனநாயகம் இருக்கணும், அங்கே ஜனநாயகம் இருக்கக்கூடாது. ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அங்கே எல்லாரும் ஹரமுக்கு போகிறாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்குறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, தாய்மொழியில் குர்ஆனை ஓதுறாங்க. குர்ஆன் என்ன பேசுதுன்னு ஒவ்வொருத்தனுக்கு தெரியும். மக்காவில் இருக்கிறவனுக்கு தெரியும், மதீனாவில் இருக்கிறவனுக்கு தெரியும். இந்த முகமது பின் சல்மான் எலெக்ஷனில் நின்னா டெபாசிட்டு காலி ஆயிரும். நாய்மதி அவங்களுக்கு மான ரோசம் ஒரு இலவும் கிடையாது. உங்களுக்கு எலெக்ஷன் வேணுமா? அதுவும் சொல்ல மாட்டானுங்க. எலெக்ஷன் வேண்டாமா? அதுவும் கிடையாது. எந்த பாலிசியும் கிடையாது. ஒரே பாலிசி தான், லாபம். இங்கே எலெக்ஷன் வச்சா லாபம், இங்கே எலெக்ஷன் இல்லைன்னா லாபம். இங்கே குர்ஆன் படித்தா லாபம், இங்கே குர்ஆன் படிக்கலைன்னா லாபம். தூண்டி விடுவானு. இவங்களால முடியல அப்படின்னு வச்சுக்கோ, திடீர்னு இஸ்லாமிய எழுச்சி தூண்டி விட்டுருவான். ஒரு மன்னன் வந்து இவங்களுடைய டீலு, அந்த மன்னர் வச்சுருப்பாங்க கண்ட்ரோலில். திடீர்னு அந்த மன்னன், அவனும் மன்னன் தானே, கிறுக்கன் தானே. அவன் என்ன பண்ணுவான்? என்னடா இவன் 50 ரூபா எடுத்துட்டு நமக்கு 40 ரூபா கொடுக்குறான், ஏன் நம்மளே 75 ரூபா சாப்பிடக்கூடாது? அமெரிக்கா நீ வெளியே போ அப்படிமா. அப்போ திடீர்னு என்ன பண்ணுவான்? சில ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சுட்டு, மன்னராட்சி இஸ்லாத்தில் ஹராம, இவனை விட்டு வச்சுருக்கீங்க. மக்கள் என்ன பண்ணுவான்? ஆமாம் மன்னராட்சி ஹராமு. வெப்பன்ஸ் யார் சப்ளை பண்ணுவான்? அமெரிக்கா சப்ளை பண்ணுவான். ஐஎஸ்ஐஸ்க்கு யார் கொடுத்தா? அமெரிக்கா கொடுப்பான். திடீர்னு இது கொடுப்பான், வெப்பன்ஸ் கொடுத்துருவான். அவன் ஆட்சி பிடிச்சவனு வச்சுக்கோ. பிடிச்சவனே என்னம்பான்? அவன் தீவிரவாதி ஆட்சி பிடிச்சிட்டான். அதனால் வந்து பீஸ் கீப்பிங், அதாவது அமைதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிர்வாகம் வந்து நாங்கள் அனுப்புவோம். அது ஐநா சபை வந்து இது பண்ணி. இப்போ அதான் சொன்னாங்க காசாவுக்கு வந்து ஹமாஸும் வேணாம்ப்பா, நேத்தனியாவும் வேணாம்ப்பா, பீஸ் கீப்பர்ஸ் வந்து பார்ப்பாங்கப்பா. பீஸ் கீப்பர்ஸ் யாருப்பா? நேட்டோ.